அதிகமாக சேல் ஆகிற பைக்குனா கிளாசிக் 350 தான். அந்த பைக் ஓட்டும் போது அதிலிருந்து வர சத்தம், அந்த சவுண்டு கேட்கும்போது நமக்குள்ள வர்ற ஃபீல் தனிதான், வேற மாதிரி இருக்கும். இதுக்காகவே இந்த பைக்குக்கு பெரிய ஃபேன் பை கூட்டமே இருக்கு. இதுதான் ராயல் என்ஃபீல்டில் ரீபார்ன் கிளாசிக் 350. 2021 தான் இந்த மாடல் லான்ச் ஆச்சு. 2021லேருந்து டில் டேட் வரைக்கும் கிளாசிக் பைக் எடுத்தீங்க அப்படின்னா அது ரீபார்ன் மாடல் தான். ஸோ அதுக்கு 2021க்கு முன்னாடி வந்த மாடல் எல்லாமே நார்மல் கிளாசிக் 350, அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் ஓல்டு கிளாசிக்னு சொல்லுவாங்க. இந்த ரீபார்ன் கிளாசிக் 350ல் நம்மளோட ஹைடெக் ப்ராடக்ட்ஸான டாப் ரேக், சாடல் ஸ்டே, ஃபுட் ரெஸ்ட், சைலன்சர் கனெக்டர் பைப்பு, சம் கார்டு, ஏர்ஃப்ளை பம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு, ஸோ மாஸ்டர் சிலிண்டர் கேப், இந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் இந்த கிளாசிக் 350க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சைலன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட்னாலே சைலன்சர் சவுண்ட் தான் ஐகான். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டில் புல்லட்டாக இருந்தாலும் இல்லை கான்டினென்டல் ஜிடியாக இருந்தாலும் அதோட சவுண்டுக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த பைக்கில் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது ஹெச்டியோட ரொட்டேட்டர் சைலன்சர் தான். ஸோ இந்த சைலன்சர் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கில் இருக்கிற போர்ஷன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி ரொட்டேட் ஆகுங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வீடியோ கிளிப் தர செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக இந்த பைக்கோட சவுண்டை கேட்டாலே திரும்புவாங்க. இந்த ரொட்டேட்டர் சைலன்சரை பார்த்தாங்க அப்படின்னா இந்த பைக்கோட அட்டென்ஷன் இன்னுமே அதிகமாக இருக்கும். இந்த சைலன்சரை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர் பைப்பு ரீபார்ன் கிளாசிக்கில் நீங்கள் சைலன்சர் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த கனெக்டர் பைப் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இந்த வண்டியில் இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைலன்சர் கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் சவுண்ட் அவுட்புட் இன்ஜினோடது பர்ஃபெக்டாக வெளியே வரும். இந்த கனெக்டர் பைப்பில் நம்ம ஒரு சைலன்சர் கவர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கவர் எதுக்கு அப்படின்னா பிரேக் பெடல் பக்கத்துலேயே உங்களுக்கு அது இருக்கிறதுனால ஹீட் ரொம்பவே அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை வெளியே கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த கவர் நம்ம கொடுத்துருக்கோம். ரீபார்ன் கிளாசிக் 350ல் நீங்கள் இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா கண்டிப்பாக கனெக்டர் பைப் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த கனெக்டர் பைப்பையும் இந்த சைலன்சரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இருக்கிற பஞ்சாபி மாடல் மற்றபடி இருக்கிற ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதுவும் பர்டிகுலராக இந்த ரீபார்ன் கிளாசிக்கு தான் கனெக்டர் பைப் தேவை. நீங்கள் ஓல்டு மாடலான ஓல்டு கிளாசிக் 350 புல்லட்டுக்கெல்லாம் நீங்கள் சைலன்சர்ஸை டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ராயல் என்ஃபீல்டோட லெகசி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த 3 லீஃப் ஏர்ஃப்ளை லெக் கார்டு தான். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது கெத்த காட்டுற விஷயம் தான் இந்த சைலன்சரு. பட் வண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப கெத்த காட்டுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பம்பர்ஸ் தான். வண்டியோட லுக்கை ரொம்ப வைடாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் காட்டும். ப்ரொடெக்ஷன் வரும்போது பைக்கை ரைட் பண்ணுற ரைடருக்கும் வண்டி கீழே விழுகும்போது பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைடிங் பொசிஷனை நீங்கள் ரைட் பண்ணும்போது ரைடரோட காலுக்கும் வண்டியோட டேங்குக்கும் கீழே விழுகும்போது இந்த மாதிரி லெக் கார்ட்ஸ் ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க் பிரேக் ஆயில் டேங்க்குக்கு நம்ம ஒரு ஃபுல் டேங்க் கேப் ஒன்று நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்குக்கு ஒரு ப்ரொடெக்டிவாகவும் அண்ட் பைக்கோட லுக்குக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும் டிசைனில் கொடுத்துருக்கோம். ராயல் என்ஃபீல்டில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரிங் சிஸ்டம்ஸ் தான். ஸோ இந்த பைக்கில் நிறைய பேர் டூரிங் போகிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி டூரிங் போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட லக்கேஜ் கேரிங் சிஸ்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ரொம்ப ப்ரீமியம் ரேஞ்சில். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டாப் ரேக் வித் சாடல் ஸ்டே. இந்த டாப் ரேக் ஃபிட்மெண்ட்ஸ்ல இருந்து டாப் லக்கேஜ் கேரிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு ப்ரீமியம் லேசர் கட்டிங்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் எட்ஜில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ரோப் போட்டு டைப் பண்ணுற மாதிரினாலும் சைடில் உங்களுக்கு ஃபிட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டாப் பாக்ஸஸும் நீங்கள் இதில் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அலுமினியம் டாப் பாக்ஸஸ் அண்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற பிளாஸ்டிக் டாப் பாக்ஸஸ் எல்லாமே இதில் ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த சாடல் ஸ்டேல நீங்கள் ஜெரிகான் மவுண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ரொம்ப லாங் ரைட் போகிறீங்க, ஃபியூல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த மவுண்ட்ஸுமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சாடல் ஸ்டேல நீங்கள் சாடல் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேனியர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் இது உங்களுக்கு அவ்வளோ ஸ்டபனாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இந்த ரீபார்ன் கிளாசிக்கு ஃபுட் ரெஸ்ட் தான். இந்த ஃபுட் ரெஸ்ட் பில்லியனில் உட்கார்றவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல ஒரு வைடான டிசைனில் தான் கொடுத்துருக்கோம். பில்லியன் வந்து ஒன் சைடாக உட்காருங்க அப்படின்னா அந்த சைடு சாரி கார்டு வண்டியிலே வந்துடுது. ஸோ அதில் ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. பட் ரைட் சைடு சைலன்சர்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகும், அந்த ஃபுட் ரெஸ்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டாப் ரேக்ல இன்ஸ்டால்
இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சீட் ரெஸ்ட். ஸோ இந்த சீட் ரெஸ்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பில்லியன் ரைடருக்கு ஒரு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ப்ராடக்ட். ஸோ இந்த டாப் ரேக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டாக்கில் இருக்கிற சீட் ரெஸ்ட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த நம்ம டாப் ரேக்லையும் நீங்கள் நம்மளோட சீட் ரெஸ்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீட் ரெஸ்ட் ஒரு பில்லியனுக்கு ரொம்பவே குஷனபுளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் நீங்கள் வேணால் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே முக்கியமான ப்ராடக்ட். இந்த கிளாசிக் 350 ரீபானுக்கு நம்மக்கிட்ட சம் கார்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓஇ மாடல் இருக்கிற அந்த சம் கார்டு அலுமினியம் சம் கார்டு மாதிரியே நம்மக்கிட்ட மெட்டல் சம் கார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பாட்டமில் இந்த இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பேஸ் பிளேட் இருக்குது. ஸோ அந்த பேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் இன்ஜின்லேருந்து பாட்டம் இன்ஜின் வரைக்கும் அது கவர் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரண்ட் ப்ரொடெக்ஷன் பார்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி லெக் கார்ட்ஸ் தான். ஸோ இந்த லெக் கார்ட்ஸில் வந்து நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது 3 லீஃப் ஏர்ஃப்ளை பம்பர். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லீஃப் ஏர்ஃப்ளை இருக்குது. அண்ட் அது இல்லாமல் டைமண்ட் பம்பர் அவைலபிள் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ராட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ராட்லேயே பேட் ராட் பார்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நம்ம சூப்பர் பைக்குக்கு இருக்கிற மாதிரி ஸ்லைடர் வச்ச கிராஷ் கார்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸ்லைடர்ஸ் வச்ச மாதிரி, அதாவது சூப்பர் பைக்குக்கெல்லாம் ஸ்லைடர் வச்ச மாதிரி கிராஷ் கார்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி கிராஷ் கார்டு இந்த கிளாசிக் ரீபானுக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸு நிறைய மாடல் ஹேண்டில் பார்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கிளாசிக் 350 ரீபானுக்கு டைரெக்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான htexhaust.comல போய் விசிட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸும் 1 by 1 லிஸ்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம support@htexhaust.com மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.